வணக்கம் நண்பா. நல்லதை செய், அதை இன்றே செய். அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கான இன்ஃபோ என்னன்னு பார்ப்போம் வாங்க. நண்பா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக நடந்த ஏர் இண்டியா விமானத்தின் ஆக்சிடெண்ட்டுடைய முதற்கட்ட ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, விமானமானது சரியாக 8 மணி 8 நிமிஷம் 39 செகண்டுக்கு டேக் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆனது 42 செகண்ட்ஸ்லேயே ஃபியூல் 2 இன்ஜினுக்கும் போகிறது ஸ்டாப் ஆகிருக்கு. அது எப்படி தற்செயலில் நடக்கும் அப்படின்றது தெரியல. இதை அறிஞ்ச ஒரு விமானி இன்னொரு விமானிக்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் ஃபியூலுக்கு போகிறத கட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் இல்லை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன தான் ஹை ஹேண்டு விமானமாக இருந்தாலும் சடனாக ஃபியூல் போகலன்னா அது திருப்பி ரெக்கவர் பண்ணி திருப்பி பொசிஷனிங் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அந்த டைமில் விமானத்தினுடைய எலிவேஷன் ஹைட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மினிட்ஸில் விமானம் எவ்வளோ ஹைட்டில் நியர்லி 700-800 மீட்டர் ஹைட்டில் தான் போயிருந்துருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, ஃபியூல் இன்ஜினுக்கு போகலை அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஃபால்ட் வந்திருக்குது. இதை இன்னும் அரசாங்கம் மேலும் இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும். விசாரித்து என்ன தான் கரெக்டான ரீசன் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணணும். இதன் மூலமாக ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்ஸ் நடக்காமல் இப்போ பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் வியூவர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் கவர்மெண்ட்டு இதை இன்னும் சீரியஸாக எடுத்து இன்னும் டீட்டெயில்டாக அவங்க அனலிசிஸ் பண்ணி ரீசன் என்னன்ட்டு கொடுப்பாங்க. இன்னும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எவாலுவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க. அதனால் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்டிஸ் கிடைக்கணும் எல்லாருக்கும்.